ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறம் ஒரு நைட் ரொட்டீன் தான். இது 2 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ், அதுக்கப்புறம் கோதுமை கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து லாஸ்ட் வீக்கு எந்த டேயில் எடுத்தது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு நாள் காலையில் எடுத்த வீடியோ தான் அது. அன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாதமும் அந்த வடகமும் துவரம் பருப்பும் போட்டு ஒரு காரக்குழம்பு வைப்பேன் இல்லைங்களா. நான் ஆல்ரெடி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து லாஸ்ட் டைம் வைக்கும் போது பூண்டு வந்து ரொம்ப போடலை. இன்றைக்கி பூண்டு நிறைய உரித்து போட்டு நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து இந்த காரக்குழம்பு வச்சுருக்கேன். அதுவும் மண் சட்டியில் வச்சுருக்கிறேன். இந்த காரக்குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி அந்த காரக்குழம்பு வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 5-6 தான் கடந்தது, சின்ன சின்னதாக. அதை வந்து சிப்ஸ் வந்து போட்டுட போகிறேன். தோசை மாவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து சட்னிலாம் அரைக்கல. மிளகாப்பொடி இருக்குது, இட்லி மிளகாப்பொடி இருக்குது, அதோட விட்டுட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நான் எப்படி போட்டாலுமே வந்து கொஞ்சம் நேரத்தில் அது நமுத்து போன மாதிரி ஆகிடுது, அதுக்கு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து சீவிட்டு டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிருவேன். அது தண்ணியிலலாம் அலசிட்டு தண்ணியை உலர்த்தி விட்டுட்டுலாம் நான் பண்ணுறது கிடையாது. எப்போயாவது ரேர் தான் அதுமாரி வந்து செய்கிறது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் அதிகமாக போடுற அன்றைக்கி வேணால் அதுமாரி வந்து செய்வேன். கம்மியாக செய்கிற அன்றைக்கெலாம் டைரெக்டாகவே உருளைக்கிழங்கு சீவியை ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு பொரித்து எடுத்துப்பேன். உருளைக்கிழங்கு சிப்ஸு போடும்போது எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கணுங்க. ஒரே ஹீட்லேயே தான் இருக்கணும். மீடியம் லோ ஃப்ளேம்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியாக வந்து அது நல்லா பொறப்பாகவும் வராது, ஒரு மாதிரியாக நமுத்த மாதிரி சீக்கிரம் ஆகிடும். அதுவும் இல்லாமல் எண்ணெயில் போட்ட உடனே இதுமாரி வந்து கரண்டி வச்சு அது ஒன்று மேலே ஒன்று சில சமயம் ஒட்டிக்கும் இல்லைங்களா. அதுமாரி ஒட்டாத அளவுக்கு பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து அதை பொரியிற அளவுக்கு எடுத்துக்கணும். சில சமயம் வந்து ஒன்றோட ஒன்று அந்த உருளைக்கிழங்கு ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா. அந்த சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நடுவில் மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த சிப்ஸ் எல்லாம் மற்ற சிப்ஸ் கூட சேர்த்து நம்ம பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது தான் அது சீக்கிரம் நமுத்த மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து காலி பண்ணிடணும். நான் இந்த டிப்பு தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் மேக்ஸிமம் நான் கடையில் ரொம்ப ரேர் தான், வாங்க மாட்டேன், வீட்லேயே வந்து செஞ்சுக்கிறது. உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் போட்டால் தான் வந்து செவந்து வராமல் இருக்கும். இது இந்த ஸ்வீட் உருளைக்கிழங்கு வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் போட்ட உடனே ஒரு மாதிரியாக கருத்து போய்டும், அதாவது கருகி போன மாதிரி ஆகிடும். அந்த உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ் போடக்கூடாது. நான் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து மிளகாத்தூள் உப்பு மட்டும் போடுவேன். சில சமயம் மிளகுத்தூள் மட்டும் வந்து போடுவேன். சில சமயம் கரம் மசாலா சேர்த்து நான் போட்டு வச்சுப்பேன். நல்லாயிருக்கும், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வழக்கம் போல் காலை வேலைகள்லாம் முடிச்சுட்டு பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ கொஞ்சம் 1-2 திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. பெட்ரோல் பங்க் போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சி. மல்லி எவ்வளோ? மல்லி அரசே 150 ரூபா. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளும் ரொம்ப வாங்கலை. அந்த ஜூஸ் போடுறதுக்கு வந்து இந்த கேரட்டு, பீட்ரூட், நெல்லிக்காய்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால தான் பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்து மார்க்கெட் போயிட்டு பூவெலாம் வாங்கிட்டு வந்தேன். மல்லி ரேட்டில் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வாங்கலை. காக்கட்டான் பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் அரளிப்பூ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சம்மர் இன்னும் இப்போவே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சிங்க. காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாமே சரியான வெய்ய காமிக்குது. வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப அந்த வெயிலில் டயர்டான மாதிரி ஆகிடுது. வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சி. வந்ததுமே வந்து வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீடை மட்டும் ஃபஸ்ட்டு பெருக்கி தள்ளணும். காலையில் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பெருக்கி தள்ளுறதுக்கு நேரம் இல்லைங்கிறனால அப்படியே போட்டுட்டு பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு போயிட்டேன். வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த பூ வந்து கட்டணும். இப்போ மார்க்கெட்டில் காலையிலே போனதுனால இந்த கூறு கட்டி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த காய் வந்து வாங்குறதுக்கு முடியல. எனக்கு காலையிலே வந்து கூறு கட்டி வைக்கல, கடையில் காய்கறி கடையில் தான் போய் வாங்குற மாரி இருந்தது. இந்த 10 ரூபா கூறுலாம் இப்போ வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து வாங்குறதில்ல. 20 ரூபா கூறு தான் எப்போதுமே வாங்குவேன். இன்றைக்கி அது கூட வாங்கலை. அந்த 20 ரூபாய்க்கு எப்படி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து வெயிட் போட்டு வாங்கிட்டு வந்தேன். 5-10 கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது, அவ்வளோதான். கேரட்டு, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், சோசோ இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் சக்கரவள்ளி கிழங்கு ஈவினிங்காக வேவிச்சு கொண்டு போகலான்ட்டு அதுவும் வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட வந்து வாங்கினேன்.
காய்கறிகள்லாம் கம்மியாக வாங்கிட்டு வந்ததுனால அதை நான் எதுவுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கல, அப்படியே கவரோடவே கொண்டு போய் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு தான் வந்து பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். இப்போ சாப்பிட்டுட்டு வந்து பூ கட்டணும். அப்புறம் எனக்கு தொடர்ந்து வரக்கூடிய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா, எப்படி இவ்வளோ வந்து ஸ்லிம்மாகவே வந்து இருக்கீங்க, நீங்கள் எதாவது டயட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் வந்து டயட்லாம் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க. சில பேருக்கு உடல் வாகணும்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதேமாரி தான் நினைக்கிறேன். எனக்கு நான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து வெயிட் வந்து போடாது. அப்படியே போட்டாலும் சும்மா லைட்டாக தான் ஒரு லைட்டாக பூசின மாதிரி வருமே தவிர ரொம்ப குண்டாகிற அளவுக்குலாம் எனக்கு இது வரைக்கும் வெயிட் போட்டதே கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக என்னென்னு தெரியல, எனக்கே தெரியுது வெயிட் கொஞ்சம் வந்து கம்மியாகிட்டே தான் வந்துட்டுருக்குது. அது ஏன்னு வந்து தெரியல. நல்லா தான் வந்து சாப்பிட்றேன். நல்லா தானே 3 வேளை வந்து கரெக்டாக சாப்பிடுவேங்க. இதே வந்து வெஜிடேரியன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சாப்பிடுவேன், நான்வெஜ்னால் கொஞ்சம் அதிகமாக வந்து சாப்பிடுவேன். இருந்தாலும் வந்து 3 வேளை வந்து இப்போ வந்து சாப்பிடாமலாம் இருக்கிறது கிடையாது. ஏன்னா அல்சர் வேறு இருக்கிறதுனால கரெக்டுக்கு அந்த டைமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து இருக்கிறேன். ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் வந்து சாப்பிட்றேன். இருந்தாலும் எனக்கு ஏன் வெயிட் லாஸ் ஆகுதுன்னு தெரியல. இப்போ அல்சருக்காக டாக்டர்கிட்ட காமிக்கும் போது கூட அவங்கள்ட்ட கேட்டதுமாரி வெயிட் லாஸ் ஆகுது, என்ன ரீசனாக இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க தைராய்டு இருக்குதான்னு வந்து கேட்டாங்க. தைராய்டெல்லாம் இப்போதைக்கு இல்லை, செக் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, நாங்கள் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு. ஒரு வாட்டி நீங்கள் தைராய்டு சுகர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அது பண்ணணும். ஃபுல்லாகவே ஒரு செக்கப் பண்ணலாம் தான் ஒரு ஐடியா இருக்குது. அது இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து பண்ணி உடம்பை வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 40 வயசுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பாடி செக்கப்பு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் எல்லாமே எடுத்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி டயட்டில் எது இருக்கிறது கிடையாதுங்க. 3 வேளை சாப்பிடுவேன், பிடிச்சா கொஞ்சம் நல்லா அதிகமாக சாப்பிடுவேன், பிடிக்கலன்னா ஏதோ சாப்பிட்டங்கிற பேருக்கு சாப்பிடுவேன். நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டதுமே கொஞ்சம் சூடான தண்ணி கொஞ்சம் நிறையவே வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன். மெயினாக இப்போ பகலெல்லாம் சுத்தமாக வந்து தூங்குறதே கிடையாதுங்க. ரொம்ப ரேர் தான். எனக்காவது ரொம்ப உடம்பு அசதியாக வலியாக இருக்கிற அன்றைக்கி மட்டும் சும்மா லைட்டாக தூங்குவேனே தவிர மற்றபடி வந்து மற்ற டைமில் தூங்குறதே கிடையாது. அது மெயின் ரீசன் இன்னொன்று. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது கிடையாதுங்க. நான் செய்கிற வேலையே எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸசைஸாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆக்டிவாக தான் எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருப்பேன். இதனால கூட வந்து என்னோடய வெயிட் வந்து அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் எதுவும் டயட் பண்ணிலாம் என் உடம்பை நான் குறைக்கிறதே கிடையாது. பார்த்திங்கன்னா பூ வந்து நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச படம் வந்து பழைய படம்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேங்க. அதுமாரி வந்து மீடியம் அந்த மெலோடி சாங்ஸ்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழையடி வாழை எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்கடி வந்து போட்டு விட்டுட்டு நான் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே தான் என்னோடய வேலைகள் வந்து பண்ணுவேன். அதுமாரி நிறைய பழைய படங்களை வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி அந்த வாழையடி வாழை படம் பார்த்துக்கிட்டே தான் அந்த பூ கட்டினேன். அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அரளையும் காக்கட்டாவும் சேர்த்து 2மே சேர்த்து 50 ரூபா தான். மல்லி வந்து அரை சேரு 150 ரூபான்னாங்க. அதனால் நான் இந்த 2 பூ தான் வாங்கிட்டு வந்து அதுவும் கட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பெருசாக நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறமா ஈவினிங்காக நான் கீரை உருவிட்டு இருக்கும்போது எங்கள் வெற்றிக்குட்டியாமல் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சும்மா வீடியோ எடுத்தான். செங்கல்பட்டு பெரும்பா அவங்க வீட்டிலேருந்து கீரை பறிச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை தான் உருவி வச்சுட்டு இருந்தேன் நாளைக்கு காலையில் சமையலுக்கு. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வேலை கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் சாதனா பசங்க அவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திஸ்ட்ரி பொம்மைக்கு தான் வந்து பேலன்ஸ் இருந்த அந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாதனா முக்கால்வாசி பண்ணிவிட்டேன், மீதி சாதனா இப்போ கொஞ்சம் கடைசியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி காலையில் அதுக்கப்புறம் நைட்டு பொழுது இப்படி தாங்க வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. இப்போ பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளிக்கிழமைக்கு நைட் எடுத்தது. இந்த வீடியோட கண்டினியூ வந்து வீடியோஸ் வந்து நான் அடுத்த விலாகில் வந்து வரும். அதாவது என்னோடய பர்த்டே விலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த இதோடைய கண்டினியூ வீடியோ வந்து வரும். நான் ஏன் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு சிஸ்டர் வந்து இந்த முழு கோதுமையை வறுத்துட்டு கஞ்சி வைப்பேன்னு வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கஞ்சி நீங்கள் எப்படி வைப்பீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. டக்குன்னு இதை கஞ்சி வைக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. அது அப்படியே அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த முழு கோதுமை ரேஷனில் வாங்கின கோதுமை தான். அதை வாங்கிட்டு வந்து நல்லா அலசி காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன். தேவைப்படும் போது இதுமாரி கஞ்சி வச்சு குடிச்சுப்பேங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அந்த சம்பா கோதுமையில் நம்ம கஞ்சி வச்சு குடிக்கிறதோட இதில் நீங்கள் கஞ்சி ஒரு தடவை வச்சு குடிச்சு பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சம்பா குருணை கோதுமையை நம்ம அதிக காசு கொடுத்து வெளியில் வாங்குறத விட நம்ம இதுமாரி ரேஷனில் கொடுக்குற கோதுமையை நீங்கள் வந்து இதுமாரி பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஆல்ரெடி ஒரு விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், வறுத்துட்டு பொடி பண்ணுறதெல்லாம். இப்போ இந்த கரண்டியால் வந்து 3 கரண்டி எடுத்துருக்கிறேன். ஒரு கரண்டி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் அந்த 3 கரண்டி மாவுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சோம்னா வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும்.
தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் குக்கரே வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது நல்லா வந்து கொதி வர ஸ்டேஜில் நம்ம அதுக்கப்புறமா குக்கர் வெயிட் போட்டு நம்ம அதை கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டாலே போதும். இல்லை நீங்கள் சவுண்டு வைக்கணுன்னா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் எப்போதுமே சிம்மில் தான் வைப்பேன். ஏன்னா பொங்கி மேலே வழிஞ்சு வராமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நான் சிம்மில் வச்சு விட்டுறது. அது அடுப்பில் வச்சுட்டுட்டு சரி அது ரெடியாகிற கேப்பில் சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வந்து வறுத்ததெல்லாம் காலி ஆகிடுச்சு, அதையும் வறுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு சின்ன டிப் இதில், இந்த தட்டைப்பயிறு, பட்டாணி, கொண்டக்கடலைலாம் நீங்கள் வந்து ஊற வச்சு தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது சுண்டலுக்காகட்டும், கிரேவிக்காகட்டும், எதுக்காக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாளைக்கு வந்து அவங்களுக்கு லஞ்சுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்பலாம், இல்லை சுண்டலாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ஒரு பிளானில் தான் வந்து நான் அதை ஊற வச்சுருக்கிறேன். அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறுக்காய் வந்து பாட்டில் இருந்தது காலி ஆகிடுச்சு, அதையும் வந்து நான் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இது அம்மா போட்ட எலுமிச்சம் ஊறுக்காய் தாங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து இன்னமும் வந்து இருக்குது. இப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சாதனா பார்க்க இந்த ஊறுக்காய் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. என்ன தான் நான் பொரியல் செஞ்சு வச்சாலுமே இந்த ஊறுக்காய் தொட்டு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அது எங்கள் அம்மா போட்ட ஊறுக்காய்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எலுமிச்சங்காய் வந்து எங்கள் தாத்தா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து அதில் அம்மா ஊறுக்காய் போட்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. கிச்சனில் மேக்ஸிமம் சமையல் செய்கிற கேப்பில் சின்ன சின்ன வேலைகள் என்னென்ன முடிக்க முடியுமோ அதெல்லாம் கைவிடவே பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி எதாவது வந்து செஞ்சிட்ருந்தேன். பசங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பெயிண்டிங்னு ஏதாவது வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. எங்கள் வெற்றிக்குட்டிக்கு இந்த வறுத்து வேர்க்கடலைன்னா ரொம்ப பிடிக்குங்க. அவங்க அப்பா மாரி வறுத்து கொடுத்துட்டோம்னா அவன் மட்டும் சாப்பிட்டுட்ருப்பான். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு இந்த வறுத்த வேர்க்கடலை மட்டுமே வேணும்னு கேட்பான், வறுத்து கொடுத்து அனுப்புவேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் தான் சிம்மில் வச்சு இறக்கிட்டேன். சவுண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணும் போது அவ்வளோ ஒரு வாசனை. ஏன்னா நம்ம கோதுமை வறுத்துட்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த வாசனை வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மாவுக்கு வந்து ஒரு 1/4 லிட்டர் கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு சின்ன டிப்புங்க, இது நான் இன்றைக்கி உப்பு போட்டு கஞ்சியாக தான் வந்து செய்கிறேன். இது தண்ணி ஊற்றி கூட கொஞ்சம் நல்லா தண்ணியாக கஞ்சியாக கரைச்சி குடிச்சிக்கலாம். நாங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இது கெட்டியாக அப்படியே வச்சு ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்றதுக்கு தான் எங்கள் 3 பேருக்குமே பிடிக்கும். அப்படிங்கிறனால நான் தண்ணி இதுக்கு மேலே வந்து சேர்க்கலை. இல்லை இன்னொரு டிப்புங்க, இது உப்பு போட்டு கஞ்சி தான் வைக்கணும்னு இல்லை, இது நம்ம பாயசமாக கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ இதுமாரி வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறமா தனியாக நம்ம வெள்ளைப்பாக்கு கரைச்சி இதில் சேர்த்துட்டு தேங்காய் துருவல், ஏலக்காய் தட்டி போட்டு முந்திரி பருப்பு, திராட்சை தாளித்து கொட்டி பாயசமாக கூட வச்சு குடிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லை வந்து உப்புமா கூட செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. நான் அது வரைக்கும் ட்ரை பண்ணினதில்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணும்னா அதாவது அந்த கேரட் பீன்ஸ்லாம் போட்டு கிச்சன் மாரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு என்ன அளவுகள் எப்படி செய்யணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோதுமை வறுத்துட்டு பொடி பண்ணும்போது ரொம்ப மாவு மாரிலாம் பொடி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் குறையாக இருக்கிற மாரி பண்ணால் தான் அதை நம்ம கஞ்சி குடிக்கிறதுக்கும் சரி, நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. எங்கள் பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணணும் அம்மே, சூடாக இருக்கும் போதே சாப்பிடு. ஊறுகாய் வேணுமா? இந்த படம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம்டா. திருமலை டு தென்குமரி அதானே? அதான் எல்லாம் ஒன்று தான். திருமலை தென்குமரி, திருமலை டு அதான் தென்குமரின்னு தான் படம் பேர் போட்டிருக்கு. அப்படி தான் சொல்லுவாங்க அது. சரி நீ இதில் சாப்பிடு. குவாலிட்டி வைக்கணும். ஆமாம், குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ உட்காந்து சாப்பிடு. கம்மிங்க. இது என்னது? இந்த வாவ் கம்மி கிட்டக்க வர, ரெண்டுத்தையும் கிட்ட கம்மி. இது மாதிரி கிட்டக்க பார்த்தேன். இரு வரேன். கேமரா சரியாகவே இல்லை. இருடா வெற்றி. தண்ணியில் வந்து வாத்தா, 2 வாத்தா, ஒன்று பிளாக்கு ஒன்று ஒயிட்டா? ஸ்வான் தான். செம்மையாக இருக்குடா செல்லம். கம்மி. ஓகே, ஒரு 80% கிட்ட வந்துச்சு. செம்மையாக இருக்குது. இன்றைக்கி 2 பண்ணியாச்சா? போதும். இனிமேல் எடுத்து வச்சுட்டு என்ன இருக்குது இன்னொன்று ஹோம்ஒர்க். நீ எப்போ தம்பி ஹோம்ஒர்க் பண்ணுவோம்? உட்காந்து சாப்பிடு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ என்னன்னா 2 பேருமா தான் சேர்ந்து வந்து பண்ணுறீங்க. 2 பேருமா தான் க்ளீன் பண்ணணும் இடத்த சொல்லிட்டேன். யார் எதாவது எடுத்தீங்களா? இரு ஆமாம். இது அதை வந்து தண்ணியில் இது பண்ணி காஃபி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா விழுப்புரத்தில் ஒரு வாட்டி ராயசசி செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருந்தது. பேர் என்ன? அகரகர். அகரகர் தான் அதுக்கு பேர் என்ன? அது பேர் தெரியாது. காஃபி ஜெல்லி.
காஃபி ஜெல்லியா நல்லா இருக்குமா? நல்லா இருந்துச்சு. நாளைக்கு ட்ரை பண்ணு. நாளைக்கு இப்போ செஞ்சு நாளைக்கு சாப்பிடலாம். இப்போ செஞ்சு நாளைக்கு சாப்பிட போறியா? வேணாம், நாளைக்கு காலையில் செஞ்சு வச்சுட்டு மதியமாக சாப்பிட்டுக்கலாம் வெய்ய டைமுக்கு. ஓகேவா வெற்றி? ஏன் அவனுக்கு கிடையாது? எல்லாம் சொன்ன பேச்சு கேட்குற குழந்தை. போ நீ போய் தொடடி. நாளைக்கு நிறைய தர சொல்கிறேன். போ நீ மேட்டை போட்டு என்ன நான் துணி எடுத்துகிட்டு வந்து தானே தொட சொன்னேன். என்ன சாது? நான் துணியை போட்டு தொட சொன்னேன். நான் அது ரெண்டுத்தையும் எங்கே ஓட்டலாம்? அது கம்மியா? அது எங்கே ஓட்டலான்னு சொல்ல. அழகாக இருக்கு. ஓரம்புலி ஓட்ட போகிற எல்லாத்தையும். அடுத்தது என்ன இது? அடுத்தது என்ன மெஹந்தியா? லேப்டாப் எடுத்து வை அவனுக்கு. அவன்கிட்ட கொடுத்துரு. அவன் பாப்பா நாளைக்கு லீவுங்கிறதுனால தான் நான் சும்மான்னு விடுறேன். வெற்றி குட்டி, அதனால தான் இப்போ கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறேன். இங்கே அவள் டிசைன் பார்த்துட்டு தருவா. வெயிட் பண்ணு. அவளுக்கு டாட்டு போட்டு விடு. அவளுக்கு. தம்பி என்ன டிசைன் போட்டுக்க போகிற? டாட்டு என்ன போட்டுக்க போகிற? நீ என்ன கரைத்த பண்ணுற? கரைத்த கிளாஸ் போறியா? டேய் வெற்றி, அவனுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டு போட்டு விடுறேன். இப்போ தண்டி சைலண்டாக இருப்பான். அந்த ஃபோன் இந்த டிவி பாரு. நான் இந்த படத்தை நாளைக்கு பார்த்துக்கிறேன். விடு. டாடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் சரி அதில் இப்போ வச்சுக்கோ. டிவியில் வச்சுக்கோ. பிடி டிவியில் வச்சு டிசைன் பார்த்துக்கோ. ஏன் அதில் தான் வருது இல்லை? சார்ஜ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். போகணும். டேடி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். போ வெற்றிக்குட்டி, டேடி வந்துட்டாங்க. போங்க போய் டோர் ஓப்பன் பண்ணுங்கள். கேட் ஓப்பன் பண்ணுங்கள். பசங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவுங்கிறனால ஹோம்ஒர்க் வந்து பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த பெயிண்டிங் கிராஃப்ட் ஒர்க் ஏதோ பண்ணிகிட்டு இருந்ததுங்க. சாதனை அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர் அடிக்குதுன்ட்டு மெஹந்தி எடுத்துக்கிட்டேன். மெஹந்தி போட்டுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சாதனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாள். கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாள். போர் அடிக்குதுன்ட்டு டிவி பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருப்பாள். இன்றைக்கி அவள் பண்ண பெயிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சிமெண்ட்டு க்ளூ கம்லாம் வச்சு ஏதோ வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. இதை ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க வந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆஃபீஸில் ஒர்க்குங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுங்கிறனால நாங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிக்கிட்டோம். அவங்க வேணால் வந்தால் தோசை ஊற்றிக்கலான்ட்டு இருக்கேன். சிம்பிளாக ஏதாவது இந்த வேர்க்கடலை தான் வறுத்து வச்சுருக்கிறேன். வேணும்னா வேர்க்கடலை இல்லை தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துக்கலான்ட்டு இருக்கிறேன். சரி போ. டேடி விட்டார். டோர் ஓப்பன் பண்ணு. போ. லாக் பண்ணியிருக்கேன். போ. கரெக்டாக டேடி பெல் அடிக்கிறார். வெற்றி, அம்மா கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வரேன். இரு. சரி அம்மா கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறிய அம்மாவுக்கு பாத்திரம் விளக்க? கூப்பிடவா அம்மா? ஹெல்ப் பண்ணிவிட்டு மேலே போய் குளிச்சுட்டு வந்துடுறியா? நானும் தான் வருவேன் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆமாம், இன்னைக்கு இந்த டாப் போட்டேன்னா இது ஷார்ட்டாக இருக்கனால நான் அவ்வளோதை போட்டிருக்கேன் இன்னைக்கு. அப்படிதான். எனக்கும் வேணும் பப்ஸு. நீ எடுக்காத. நீ தான் நேத்தி என் பேச்சு கேட்கவே மாட்டேன்னு சொன்ன. இப்போ எடுக்கிற. இங்கே வா பிளேட் எடுத்துட்டு வா. 4 பிளேட் வேணும். ஏன் இப்போ சாப்பாடு? ஏங்க ஒரே தோசை வேணா ஊற்றி தரேன். வேர்க்கடலை அதனால தான் அறுத்து வச்சேன். கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு வேணா நாளைக்கு கூட்டுக்கு வச்சுக்கலாமேன்னு. என்ன கூட்டா?
சாஸ் கடையில் இல்லைன்ட்டாங்க. கூட்டும் செய்வேன், தயிர் சாதமும் செய்வேன், ரெண்டுமே சாப்பிடுங்க. ஓகேவா? சூடாக இருக்காங்க, ஆறிடுச்சாங்க. சூடாக இருக்கா? கீழே இறக்காம தம்பி பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துக்கோ. இல்லை கவர் ஒன்று வச்சுக்கோ, கவர்லேயே வச்சுக்கோ. நீ அந்த கவரில் வச்சுக்கோ, நான் இந்த கவரில் வச்சுக்கோ. சரி வேணாம் வேணாம் வேணாம். ஏங்க ஒரே தோசை சாப்பிட்டுட்டு படுங்களேங்க. பால் வாங்கிட்டு வந்தீங்களா? இப்போ எனக்கு ஒன்றேன்னு எடுத்துருவாடி. சொல்ல இல்லை. சரி பசங்களுக்கு அந்த பப்ஸு சமோசானா வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வீட்டில் செய்கிறத விட கடையிலனா இன்னும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதெல்லாம் வாங்கி கொடுத்து. சாயங்காலமே அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு பப்ஸ் வேணும்ப்பா, வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வர லேட் ஆகும்னு சொன்னதுனால சரின்ட்டு அவளை விட்டுட்டேன். என்ன நினச்சாங்களோ தெரியல, பசங்க கேட்டதுனால வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்ததுனால சாப்பிட்டதுனால எதுவும் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. பப்ஸு வந்ததுமே நாங்கள் அப்புறம் ஆளுக்கு ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அன்றைக்கி அப்புறம் நைட்டு படுத்தாச்சு சீக்கிரமாகவே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற அந்த சிப்ஸு அதுக்கப்புறம் இந்த கஞ்சி அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.